இப்போது அண்ணாச்சியின் ஈகோ அதிகரிக்க தொடங்குகிறது. தான் ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த பெண், அதுவும் தன்னிடம் வேலை பார்க்கும் ஒருவரின் மகள், தன்னிடம் வேலை பார்க்கும் வேறு ஒருவரை விரும்புவதா? தனக்கு இல்லாத தகுதி அவனுக்கு என்ன வந்தது என்று கோபப்படத் தொடங்குகிறார். மகளாய் நினைத்து வாழ்த்த வேண்டியவர் மனைவியாக்க முடியவில்லை என்று வேதனைப்படுகிறார், கோபப்படுகிறார். அங்கிருந்த ஆஸ்தான ஜோசியக்காரர்களும் அவருடைய ஆசைக்கு தூபம் போடுகிறார்கள். ஜீவஜோதியை மனம் முடித்தால் அண்ணாச்சியின் செல்வாக்கு இப்போது இருப்பதை விட பல்மடங்கு உயர்ந்துவிடும் என்று தூபம் போடத் தொடங்குகிறார்கள். பொதுவாகவே ஒரு பணக்காரரை சுற்றி இருப்பவர்கள் அவருடைய பேச்சுக்கு மறுதளிக்க விரும்ப மாட்டார்கள். மேலும் அவர் ஏதோ ஒன்றிற்கு ஆசைப்படுகிறார். தன்னுடைய தகுதிக்கு மீறியோ அல்லது பேராசையோ ஏதோ ஒரு விதத்தில் ஆசைப்படுகிறார் என்றால் அந்த ஆசையை தவறு என்று சுட்டி காட்டவும் முனைய மாட்டார்கள். மாறாக அந்த ஆசைக்கு அவர் ஆசைப்படுவதற்கான நியாயத்தை கற்பிக்க முனைவார்கள். ஏனெனில் அந்த பணக்காரரின் நல் வாழ்க்கையோ நல் மதிப்போ அவரை சுற்றி இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இருக்க